வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது எக் சில்லி. எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை எடுத்துக்கலாம். நான் 4 முட்டையில் பண்ணுறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு, இப்போ மிளகு பொடி, இது ரெண்டை மட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா அடிச்சிக்கோங்க. ஸ்பூனோ பீட்ரோ எது வச்சு வேணாலும் அடிச்சிட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் போடுற அளவுக்கு நம்ம பன்னீர்லாம் பீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹைட் வரணும். ரொம்ப பெருசாகவும் வரக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் வரக்கூடாது. அதுக்காக அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை டபுள் பாயிலிங் மாதிரி, அதாவது வேக வைக்குவோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஜல்லி கிண்ணத்தில் நம்ம இதை மூடி, கீழே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கோம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்துடும். எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஒட்டாமல் பாருங்கள். இதை நான் இப்போ வெளியே எடுத்துட்டேன். இதை நம்ம பீஸாக போட்டுக்கலாம். நமக்கு தேவையான பன்னீர் சைஸ் எப்படி நம்ம கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும். நீங்கள் 2 முட்டையாக இருந்தாலும் ஒரு சின்ன பாத்திரத்தில் கூட அகலமாக ஊற்றி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பீஸ் போட்டாச்சு பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு பீஸும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதில் விரவிக்கலாம். நல்லா எல்லாத்துலேயும் எல்லா முட்டையிலும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கிங்க. அதை சேர்த்து நல்லா விரவி வைங்க. தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி கூட தெளிச்சிக்கோங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். நம்ம இந்த விரவுன இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பிடிக்கும்னா இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அந்த பொடியில், அதனால் இஞ்சி பூண்டு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம், இல்லை அடுத்தாப்பில் நம்ம பண்ணும்போது சில்லி பண்ணும்போது அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முட்டை தான், அதனால் மேலே மட்டும்தான் ஃப்ரை ஆகணும். ஸோ டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு கடகடன்னு எல்லாத்தையுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் சில்லி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், நான் திருப்பிட்டேன். எல்லாமே இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. அவ்வளோ நல்லா அருமையாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி கூட நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி முடிக்கிறீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு முதல்ல அந்த மாவில் போட்டு எல்லாத்தோடு சேர்த்து கிளறி வச்சு பொரித்து எடுத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் எக் ஃப்ரை. இப்போ நம்ம சில்லி பண்ணுறதுக்கு அதே எண்ணெயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குடமிளகா, ஒரு 1/4 குடமிளகா, இது எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா இந்த ஸ்டேஜில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்க்கலை. இப்போ சோயா சாஸ் நம்ம சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். நல்ல காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதாவது காஷ்மீரி சில்லியோ இல்லை நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட் கலர் கிடைக்கும் உங்களுக்கு.
நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்கலை, நார்மல் சில்லி மட்டும் நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா அந்த மாவில் சேர்த்துருக்கோம். அப்புறம் முட்டை வேக வைக்கும்போது பெப்பரில் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த காரமே எனக்கு போதும், அதனால் நான் வந்து ரெட் சில்லி சேர்க்கலை. உங்களுக்கு நல்லா ரெட் கலராக பிடிக்கும்னா நீங்கள் ரெட் சில்லி கூட சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் கிளாஸியாக கிடைக்கும். அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி ஒரு சில்லி அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஒரு சில்லியெல்லாம் சாப்பிட்ட மாதிரி, ஒரு சிக்கன் சில்லிலாம் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எக் சில்லி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான எக் சில்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு ஈவினிங்கில் நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதேபோல் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கெலாம் வேணும்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுபோல் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அதை நமக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்கன் மாதிரி எல்லாேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.